மாவட்டம் கம்பத்தில் காவல் நிலையம் முன்பு செல்போனை கேட்டு மதுபோதையில் ரகளை செய்து தகராறில் ஈடுபட்ட வாலிபரை சமாளிக்க முடியாமல் போலீசார் திணறிய சம்பவம் அப்பகுதியில் வியப்பை ஏற்படுத்தியுள்ளது. தேனி மாவட்டம் கம்பம் நகரில் தெற்கு காவல் நிலைய எல்லைக்குட்பட்ட பகுதிகளில் குற்ற சம்பவத்தில் ஈடுபட்டதாக கூறி வாலிபர் ஒருவரிடமிருந்து கம்பம் தெற்கு காவல் நிலைய போலீசார் செல்போனை பறிமுதல் செய்து காவல் நிலையத்திற்கு கொண்டு வந்து விசாரணை செய்து வந்துள்ளனர். இந்நிலையில் இன்று காவல் நிலையத்திற்கு போதையில் வருகை தந்த அந்த வாலிபர் தனது செல்போனை தன்னிடம் திரும்பி தர வேண்டும் என போலீசாரிடம் கேட்டுள்ளார். அப்போது போலீசார் விசாரணை நடைபெற்று வருவதால் அவரது செல்போனை தர முடியாது என கூறியுள்ளனர். மேலும் தனது செல்போனை தரும்படி போதையில் வந்த வாலிபர் போலீசாரிடம் வாக்குவாதத்தில் ஈடுபட்டுள்ளார். அதனைத் தொடர்ந்து போலீசார் அவரது செல்போனை தருவதற்கு தொடர்ந்து மறுப்பு தெரிவித்துள்ளனர். அந்த வாலிபர் காவல் நிலையம் முன்பு போதையில் சாலையில் செல்லும் வாகனங்களின் மீது மோதி இறந்து விடுவேன், எனது செல்போனை தர வேண்டும், யாராலும் என்னை ஒன்றும் செய்துவிட முடியாது, எனது செல்போனை தரும் வரை இங்கிருந்து செல்ல மாட்டேன் என கூறி காவல் நிலையம் முன்பு பெட்ரோல் ஊற்றி தற்கொலை செய்து கொள்வேன் என போலீசாரிடம் அச்சுறுத்தி தொடர்ந்து வாக்குவாதத்தில் ஈடுபட்டுள்ளார். மேலும் போலீசார் அவரை காவல் நிலையம் முன்பு அசம்பாவிதம் ஏதும் செய்ய வேண்டாம், விசாரணை முடிந்த பின்பு உனது செல்போனை கொடுத்து விடுவோம் என கூறியதையும் கேட்காமல் எனது செல்போன் வேண்டும், இல்லையென்றால் வருகின்ற வாகனங்களின் மீது மோதி இறந்து விடுவேன் என கூறி சாலையில் வாகனங்களில் வருபவர்களை தடுத்து நிறுத்தி தொடர்ந்து செல்போனை கேட்டு அச்சுறுத்தி வந்தார். இதனை பார்த்த அந்த வழியாக வந்த பொதுமக்கள் சட்ட ஒழுங்கை பாதுகாக்கும் போலீசார் அவரை தடுத்து நிறுத்த முயற்சி செய்தும் அவரை சமாளிக்க முடியாமல் திணறிய சம்பவம் போலீசாரிடம் இருந்த மரியாதையை குறைத்துள்ளது என்ற வியப்பையும் ஏற்படுத்தியுள்ளது. தொடர்ந்து வாலிபரை கட்டுப்படுத்த முடியாமல் திணறிய போலீசார் அவரது செல்போனை 1 மணி நேரம் போராட்டத்திற்கு பின்பு அவரிடம் ஒப்படைத்து சென்ற சம்பவம் சமூக ஆர்வலர்களிடம் காவல்துறையினருக்கே போதை ஆசாமியிடம் இந்த மரியாதையா என கேள்விக்குறியை ஏற்படுத்தியுள்ளது.